தன்னை அறிதல். எண்ணத்தினாலெனில் அபத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:29-30-31. ஒரு விசை மண்புழுவும் பூரானும் ஒன்றுக்கொன்று சந்தித்தன. அப்போது பூரான் மண்புழுவை ஏளனம் செய்தது. என்னை பார், என் தோற்றத்தை பார், எனக்கு எத்தனை கால்கள் என மண்புழுவை சுற்றி வந்தது. மண்புழு தன்னை ஏளனம் செய்வதை பார்த்து வேதனையோடு காணப்பட்டது. அப்போது அந்த வழியாய் வந்த மனிதன் ஒரு குச்சியை எடுத்து பூரானை ஒரு அடித்து விட்டு போய்விட்டான். பூரான் குற்றுயிராய் கொலை உயிராய் கால்கள் எல்லாம் சிதறிய நிலையில் காணப்பட்டது. மண்புழுவிடம் கேட்டது, இருவருமே மண்ணில் தான் நாம் வாழ்கின்றோம், ஆனால் அந்த மனிதன் உன்னை அடிக்காமல் என்னை அடித்தது ஏன் என்று. அதற்கு மண்புழு சொன்னது, உனக்கு அழகிய தோற்றம், நிறைய கால்கள் இருந்தாலும் நீ பிறருக்கு கெடுதியை செய்கின்றாய். நான் அப்படியல்ல. எனக்கு உன்னை போல் அழகிய தோற்றமாக கால்கள் இல்லாவிட்டாலும் நான் மனிதர்களுக்கு எப்போதும் நன்மையை செய்கின்றேன், விவசாயிகளின் நண்பனாயிருக்கின்றேன். அப்போதுதான் பூரான் தன்னை உணர்ந்து பார்த்தது, உண்மைதான் என ஜீவனை விட்டது. 1 கொரிந்தியர் 11:24-31 வரை உள்ள திருமறை பகுதியில் பவுலார் கொரிந்து திருச்சபைக்கு ஆலோசனை சொல்லும்போது கடவுளின் திருமேஜையில் அபத்திரமாய் பங்கேற்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் தன்னை நிதானித்து அறிந்து பங்கேற்க சொல்லுகிறார். இன்றைய மனிதர்கள் பெரும்பாலும் வாழும் காலத்தில் தன் நிலையை உணர்வது கிடையாது. அந்த பூரானைப் போல மரண தருவாயில் தான் உணர்வடைகிறார்கள். ஆனால் வாழும் காலத்தில் தன்னை அறிந்து வாழ்ந்தால் மனிதர்களில் புனிதராய் மாறலாம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனி